நான் எனக்கு செய்தேன்னா நாங்கள் செய்த வேலையெல்லாம் நெறிஞ்சு செய்திருக்கிறேன் பாரம்பரியத்தை காட்டுறதுக்காக. இரண்டாவது நாளாக இடம்பெற்றுக் கொண்டு அலங்காரி குமாரி வாடியம்மா வணக்கம் இனிய தமிழ் நெஞ்சங்களே, நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் நடக்கிற உணவு திருவிழாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கு 2வது நாளாக அந்த திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டோலை நாங்கள் பார்க்கக்கூடிய அளவு பார்ப்போம். சரியான சனமாகவும் இறைச்சலாகவும் இருக்குது அங்கே நடக்கிற அந்த இசை நிகழ்ச்சிகளும் நடக்கிறதால. சரி, நாங்கள் இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கோ, மற்றவையும் பார்த்து இதை பயன்படுறதுக்காக ஷேர் பண்ணுங்கோ. அடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் வரும்போதே உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எங்களுக்கு தாங்கும். இப்போ உள்ளுக்கு போய் நாங்கள் ஒரு ஸ்டோல்ஸாக பார்ப்போம். உடனே அதில் சமைச்சதுன்னு கொடுக்குறதால எங்களுக்கு அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல க்ரௌடாகவும் பிஸியாகவும் இருக்குது. எல்லா இடமும் ஒரு ஸ்டோலை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அதில் நான் பவுன் பண்ணி Positif.
அதில் ஒரு ஸ்டால் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். அரு பெரா ஃபுட் ப்ராடக்ட், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஐட்டம்ஸ் அடுத்தது வந்து சரஸ்வதி சத்துமா, நிறைய சத்துமா ஐட்டங்கள் இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கான சத்துமான்னு போட்டிருக்கிறேன். வந்து புட்டு, கோழிக்கறியும் சிற்றுண்டிகள், ஜிஜிபன் உணவு உற்பத்திகள், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பாரம்பரிய உணவுகள் இருக்கு. பாரம்பரிய தோசை பிட்டு, இடியம்மா பிட்டு, பூரி, அட்டா மாம்பூரி, உளுந்து வடை, அரவள்ளி போண்டா, பெருங்காய் நடந்து நல்ல வடிவா பாரம்பரியால எல்லாம் அறிஞ்சு செய்திருக்கிறேன். பாரம்பரியத்தை காட்டுறதுக்காக மேக்சிமம் 40 வயசுக்கு மேற்பட்டாங்க யாருமே வரத விரும்ப இல்லையோ சாப்பிடலாம். எல்லாருக்கும் கல்சியம் தான். நாங்க சத்துமாலாம் குடிக்கிறதானே. என்னோட ஹலோ ஆண்டி, எப்படியான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? நாங்கள் வடகங்கள்லாம் முறிந்து செய்கிறோம். 10 விதமான வடகங்கள் செய்கிறோம். நான் வந்து ஏற்றுமதி தான் நாவல் அறிஞ்சு ஊருக்கு இது நாங்கள் எங்களுக்கு அந்த ஆரம்பத்தில் ஏற்றியூசால உதவி சமைக்காதால அவையில் சொல்றதுக்காக வாரதொழில் நாங்கள் எல்லாம் ஏற்றுமதி. சரி சரி. என்னென்ன வடகம்? நான் வந்து வெங்காய வடகம், வெங்காயப்பூ வடகம், தாமரை வாழைப்பூ வடகம், கொவ்வங்காய் வடகம், பூ வடகம், இரண்டை வடகம், பாவக்காய் வடகம், தாமரைக்கிழங்கு வடகம், மற்றது மூலிகை வடகம், மற்ற சுருகுறிஞ்சா வடகம், அகத்தி வடகம், இப்படிக்கான வடகம் போடுறேன். வெளிநாட்டு ஊடகம். சரி. பிரண்டு எல்லாம் அந்த நோய் இதுகளுக்கு நல்ல மாதிரி இதெல்லாம் கல்சியம் சத்து குறைஞ்சாலும் மூட்டு வேத்தம் மூட்டு தேய்மான அவையில் இருக்குது நெல்லம். அதே மாதிரி நான் இப்போ புதுசா அறிமுகம் செய்யும் பிரண்டை ஊறுவேன். என்னண்டு? பிரண்டை ஊறுவேன். இப்பதான் இது நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி சரி. மற்ற தேசிக்காக மற்ற நாவல் முடக்கத்தான் ரசப்பொடி, நாவல் கோபி, மற்ற நான் மூலிகை பவுடர்கள் எல்லாம் கிலோ கணக்காக முடக்கத்தான், மான்றாஞ்சான், நாவரசு, சிறுகுறிஞ்சா, முருங்கையில, கருவேப்பிலை, மருதாணியில, மூலிகை பகுதிகள் எல்லாம் அப்ப இதுக்கு தோட்டம் மாதிரி நீங்களே வச்சிருக்கீங்களா? மூலிகை இது எடுக்கக்கூடிய தோட்ட ஏரியா தான். சரி சரி. தோட்டங்கள் எடுக்கலாம். சரி சரி. உங்களோட இடம் இருக்கிற இடம் முன்னாலே கட்டுவேன். சரி சரி. சரி சரி. பெரிய அளவுல செய்யறீங்களா? வெளிநாட்டுக்கு அனுப்புற வழியா? வடகங்கள் எல்லாம் மிஷினரி தான். அப்புறம் மட்டும்தான் கை மேல உழைக்கிற. சரி சரி அம்மா. எவ்வளவு காலமா செய்து கொண்டுக்கிறீங்க இப்ப வடங்கள்? ஆரம்பம் வேப்பம்பு மட்டும், மூலிகை வடம், வேப்பம்பு வடம், பாவக்காய் வடம் தான் போடுறேன். அந்த எங்களுக்கு அறிமுகமாயினது. பிரண்டு எல்லாம் எடுப்பதாங்க. கொவ்வங்காய் பிரண்டு எல்லாம் நல்லா கொவ்வங்காய், பாவக்காய், கருவேப்பிலை நல்லா. நாவல் கோப்பி, நாவல் கோப்பி சாப்பிட்டு கையை
நான் எனக்கு செய்தேன்னா அவங்க செய்ததுல அறிமுகம் கொண்டேன்னா 2 வருஷம் எல்லாமே இந்த வருஷத்தோட 25 வருஷம். சரி 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 சரி. இரண்டாவது நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உணவு திருவிழா இந்த Thank you.
இங்கே மேடை ஏறுகிறது குருவி நடனம். நீண்ட கலை பாரம்பரியம் கொண்ட நாகப்பூர் வீரேஷ் அவர்களுடைய வழி நடத்தலோடும் இங்கே களமேறி இருக்கின்ற இந்த கலைஞர்கள் யாழ்ப்பாணத்தின் பலதரப்பட்ட மேடைகளையும் தங்களினுடைய கலை லாபத்தினால்
கையகப்படுத்திய பெருமைக்குரியவர்கள். அந்த கலைஞர்களுடைய அற்புதமான அந்த கலை நிகழ்வினை நாங்கள் எங்களுடைய கண்டுகளுக்கு காத்திருக்கின்றோம்.
இப்போ வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு பார்த்த ப்ரோக்ராம்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அதாவது பாரம்பரிய நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நடந்து கொண்டிருந்தன.
அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதுக்கான பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டு நடந்து கொண்டிருந்தது. இப்படியான பாரம்பரியங்களை நாங்கள் கட்டாயம் பாதுகாக்க வேணும். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எங்களோட மண்ணில் நடாத்த வேணும்ன்றது எங்களுடைய ஆசை. அதுக்கு ஒவ்வொருத்தட்ட ஆதரவும் அவைக்கு தேவை. எங்களோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்குறதுக்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனுக்குடன் நாங்கள் போடுற வீடியோஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவேன். நன்றி.